அது எப்படி திமிங்கலம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பார்க்ல ஒரே நேரத்துல மீட் பண்றாங்க, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு புகழ்ந்து பேசுறாங்க. இது என்ன திராவிட மாடலா இல்ல விளம்பர மாடலா? எங்க பார்த்தாலும் ஒரே விளம்பரமா இருக்கு. ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். உங்களுக்கு திமுகவோட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன். நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதிகாலையில வாக்கிங் போறது அவரோட வழக்கம். அங்க வந்துட்டு ஆர்த்தி கணேஷ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு யதார்த்தமா சந்திச்சிருக்காங்க. நீங்க இந்த கதையில ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில எல்லாமே பாத்தீங்கன்னா யதார்த்தமா தான் நடக்கும். ஸ்டாலின் அவர்களை அவங்க சந்திச்சதுக்கு அப்புறமா நம்ம கண்டது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. நீங்க குழம்பியெல்லாம் போக வேணாம், ஏன்னா ஸ்கிரிப்ட் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால இது கனவு இல்லை, நினைவு தான். அவங்க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பயந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கட்சியில இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சியில இருந்து வேற கட்சி, இந்த மாதிரி பல கட்சி தாவுறதையே வந்துட்டு வழக்கமா வச்சிருக்கிறது தான் இவங்களோட கொள்கை. இவங்க வந்துட்டு 2014 ஜெயலலிதா அவர்களோட கட்சியான அதிமுகவுல இருந்தாங்க. இப்போ 2024 வந்துட்டு பாஜக கட்சியில இருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக கட்சியில நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கழுவி ஊத்திருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் நம்மளை பார்த்தோன்னே எதுவும் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயந்து போனதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னடா சகலா அன்னைக்கு அடிக்க வரேன்னு சொல்லல, அடிக்கவே வரல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இவங்க கிட்ட போயிட்டு எல்லாம் என்ன திட்டி முடிச்சிட்டீங்களா, இன்னும் வேற திட்டத்துக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த நிமிஷம் எங்களுக்கு அவர் மேல இருந்த பயம் குழப்பம் எல்லாம் மறந்து போய் நாங்களும் அவரை மாதிரி ரொம்பவே கேஷுவல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா வந்துட்டு இப்ப சமீபமா இறந்து போயிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு அதை பத்தி எல்லாம் கேட்டது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க வந்து எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, இந்த சின்ன கலைஞர்களை அவர் ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி மறக்க முடியும்? எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தானே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தானே காசு கொடுத்து உங்களை தானே வர வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி உங்களோட ஃபேஸ் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாக்கிங் போறதுக்கு என்னடா ட்ரெஸ் இப்படி போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், ஏன் திமுங்களா எப்படி கரெக்டா எல்லாரும் இதே பார்க்லயே சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு ஸ்ருதிஹாசன் வந்துட்டு இந்த கதைப்படி யதார்த்தமா சந்திச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தும் பேசியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு விளம்பரமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி 1 லட்சம் சேர் போட்டு 1.5 லட்சம் கூட்டம் கூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் எல்லாம் வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்கல்ல, அதோட அடுத்த பாட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 4000 கோடி என்னாச்சு அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு தண்ணியில சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல உதயநிதி அவர்களும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த 4000 கோடியை தண்ணியில ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. அது தண்ணியோட தண்ணியா போச்சா இல்ல வேற எங்கேயும் போச்சா அப்படின்னு தேடுறாங்களா என்னன்னு தெரியல. பாவம், அவங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காக நம்மளாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம். ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வாக்கிங் எல்லாம் போறாருல்ல, அப்படியே கொஞ்சம் காலார நடந்து வந்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து நான் உங்க முன்னாடி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காருல்ல, நம்ம துணை முதலமைச்சர், அவர் வந்துட்டு டீ கடையில ஒரு போட்டோ ஷூட் போட்டிருக்காரு. 1 மணி நேரமா கையில டீயை வச்சுட்டே இருக்காரு. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா, டீ ரொம்ப சூடோ அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக வந்துட்டு விளம்பரம் பண்றதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு நல்லதுமே பண்றது இல்ல. தயவு செஞ்சு முதல்வர் அவர்கள் வந்துட்டு என்ன நடக்குது, மக்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மக்களோட சார்பா நான் கேட்டுக்கிறேன். வேறொரு யதார்த்தமான ஒரு திமுகவோட கதையிலையோ இல்ல வேற யாரோட கதையிலையோ நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.